லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சா? ஆமா. நானும் எத்தனையோ தடவை வாங்குறேன், எனக்கு விழல. உனக்கு விழுதுன்னா அது உன் அதிர்ஷ்டம். இங்க பாரு, பணத்தை என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றங்கிற ஐடியா எல்லாம் நான் சொல்றேன். வேற யாருகிட்டயும் நீ கேட்காத. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீயும் நானும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்டுங்க. பணம் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நீ என்ன பிரிஞ்சிட கூடாது. அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற வழி நான் சொல்றேன். இந்த பாரு, தவறி போய் அந்த சாராய கேஸ் கிட்ட கொடுத்துறாத, குடிச்சே தீத்துருவான். அந்த லாட்டரி டிக்கெட் கொடு. அண்ணே, லாட்டரி சீட்டு வாங்கி பையில வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சுண்ணே. பையில வச்சிருந்து கீழே விழுந்து போச்சா? கீழே விழுந்தா விழுந்த இடத்துலயே தேடணும்ல. ஏன்டா ரோடெல்லாம் கத்திட்டு வர்றீங்க? ஏன்டா எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் கொடுக்குறீங்க? அடிச்சீங்க, கடிச்சிருவேன். சீதா, என்னடா இது? போகும்போது இவ கூப்பிடுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க எதுக்காக போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டருக்கு நேத்து பூரா ஓம் பேச்சுதான், ஓ நினைப்புதான். நான் நம்ம டாக்டர் கிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் பெரிய டாக்டர் அந்த குறிஞ்ச ஆண்டவர்கிட்டயும் உனக்காக வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் போயிட்டு வா தாயி. நீயும் என்னடி சரசு இங்க வாடின்னு கூப்பிடத்தான் போற, நானும் என்னன்னு கேட்கத்தான் போறேன். நான் ஒருத்தி படப்படன்னு பேசிக்கிட்டு. இந்த வாழ்வுள்ள ஜென்மங்களே இப்படித்தான். போயிட்டு வா. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு போல இருக்கு. இப்படி உட்காருமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த ஹாஸ்பிடல்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. அவனை கேட்டா இவனை கேளுங்கறான், இவனை கேட்டா அவனை கேளுங்கறான். அநியாயமா டிரான்ஸ்ஃபர் கொடுத்து மலை மேல நிக்க வச்சு புலம்ப வச்சுட்டானுங்களே. எங்க அப்பா அப்பவே சொன்னார், இந்த நர்ஸ் வேலை வேணாடின்னு. கேட்டேனா? இது வேற. யார் மணி? யார் நீ? டாக்டர் ரூம்ல எல்லாம் வந்து உட்கார கூடாது. ஓபி சீட் வாங்கிட்டியா? நீ சீட் வாங்கலன்னா ஏன் சீட்டு கிழிஞ்சிடும். அட வாய் திறந்து பேசமா, முத்தா உதிந்துடும். பேசி தொலைய. ஊமா கொட்ட நாட்ட உம்முல நின்னுகிட்டு எல்லாம் என் தலையிட்டு. சிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொறுமைக்கு இலக்கணமா இருக்க வேண்டியவங்க நர்ஸுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர், நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனா அவங்க பதில் சொல்லல. உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு அவங்க என்ன விரதமா இருக்காங்க? நீங்க மட்டும் இல்ல, வேற யார் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால பேச முடியாது. சாரி டாக்டர், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. சாரிமா. வாய் இருக்கிறதுனால ஈஸியா சாரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க வேதனையை யார்கிட்ட சொல்லி தீர்த்துக்குவாங்க? சீதா, சீதா சார், இப்ப நீங்க வீட்டை கூட்டிட்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்.